ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கடைசி காலங்களிலே, இறுதி நாட்களிலே, கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அடையாளங்களில் இதுவும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா கள்ள கிறிஸ்துக்கள், ரெண்டாவது கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த ரெண்டு பேருமே எழும்புவாங்க. ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு, அவன் தான் தெய்வம், அவர் சொன்ன அப்படியே நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் இதை விரும்புகிறாங்க. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணினா 2-3 தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லணும். இந்த கூட்டத்தில் ஒருவர் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் அவரை எழுப்புகிறார். இப்படி எதையாவது ஏடாகூடமாக பேசிட்டு வர்றது. நீங்கள் வசனத்தை பேசுங்க, வேத வசனத்தை பேசுங்க, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வசனத்தை பேசுங்க. இந்த வசனம்தான் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு அநேகர் கள்ள கிறிஸ்துக்களாக கள்ள தீர்க்கர்களாக எழும்பி, இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அப்படின்னு போட்டிருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்கள மாதிரி ஜபிக்க முடியாது, என்ன பரிசுத்தமாக இருக்கிறாங்க. இவர்களை கூட வஞ்சிக்கக்கூடிய அளவிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அதனால சில ஊழியர்கள்ட்ட அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது அப்படிங்கன்னா நீங்கள் ஏமாந்துடாண்டாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய மிஷினரி ஊழியர்கள் உண்டு. அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஆத்துமாக்கள் நிறைய இருக்குது. அந்த அற்புதத்தெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது. பிரசங்கம் பண்ணுவாங்க, யாரோ ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஹீலிங் தன்னால் நடக்கும். சுகமாக்கப்படணுங்கிறதுக்காக எந்த ஒரு பிரத்யேகமான காரியத்தையும் செய்கிறதில்லை. தங்களை தாங்களே உயர்வாகவும் காட்ட மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப கவனத்தோடு, ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்காத எந்த ஊழியர்களையும் நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்கர்களையும் அடையாளம் கண்டு எங்களை காத்து கொள்ளக்கூடிய பலனைத்தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்திலையும் கவனமாக இருந்து எங்களை கருதரேற்றவர்களாய் காத்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.